ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்திராகம் புஸ்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 22வது வசனம். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள், எளிதாக கடந்து போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சிவந்த சமுத்திரத்தை திறந்து கொடுத்தார். பாருங்க, அவருடைய 2 புறத்திலேயும் கடலானது மதிலை போல இருந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்க வாழ்க்கையிலே நடந்து போகிற பாதையிலே கர்த்தர் உங்களுக்கு அரணாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். பாருங்க, அந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது ஒரு காரியத்தை எனக்கு கர்த்தர் விளக்கி காண்பித்தார். பாருங்க, 2 பக்கத்திலையும் ஜலம் மதிலை போல நின்று கொண்டிருக்கிறது. எங்கேயாகிலும் ஜலம் மதிலை போல நிற்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? எங்கேயுமே நடக்காத ஒரு காரியம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பக்கத்திலையும் ஜலம் மதிலை போல குவியலாக நின்று கொண்டு இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? கர்த்தர் தம்முடைய சுவாசத்தை அனுப்புகிறார். அப்பொழுது 2 பக்கத்திலும் ஜலம் குவியலாக நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய மூச்சு காற்று, அவரிடத்தில் இருந்து வருகிற அந்த பலத்த காற்று அந்த தண்ணீரை 2ஆக பிரித்தது. அது மாத்திரமல்ல, அது 2மே மதிலை போல நிற்க செய்தார். பாருங்க, மதில்கள் என்று சொல்லுகிற பொழுது சில பேர் வீட்டை சுற்றிலும் மதில்கள் கட்டுவார்கள். அதை கல்லை கொண்டு கட்டுவார்கள். ஒருவேளை பாருங்க, பெரிய பெரிய சிமெண்ட் கற்களை கொண்டோ அல்லது செங்கற்கற்களை கொண்டோ கட்டுவார்கள். அது பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே உருவாகி இருக்கக்கூடிய மதில் அப்படிப்பட்ட மதில் அல்ல. ஜலமே மதிலை போல நிற்கிறது. ஜலத்தினுடைய சுவாபம் என்ன தெரியுமா? தண்ணீர் எல்லா இடத்திலும் பரவி விரிந்தோடுகிற அனுபவத்தை உடையது. அந்த இயல்பை கர்த்தர் மாற்றினார். அந்த சுவாபத்தை கர்த்தர் மாற்றினார். அந்த இடத்திலே ஜலம் 2 பக்கத்திலும் குவியலாகி நிலைத்து நின்றது, உறுதியாக நின்றது. கர்த்தர் சொல்லுகிறார், அது ஆழ்கடல், நடுக்கடல் உறைந்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் கடலை உறைய பண்ணினார். அதை பனி போல மாற்றிவிட்டார். அது எந்த பக்கத்திலையும் அசையவில்லை. ஒரு துளி கூட அசையாமல் அதை கர்த்தர் நிலைப்படுத்தினார். இந்த மிகப்பெரிய ஜலத்துக்கு நடுவிலே, 2 மதில்களுக்கு நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான வழியை உருவாக்கி கொடுத்தார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான வழிகளை உண்டு பண்ணி கொடுக்கிற தேவன். பாருங்க, அந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய சுவாசத்தை அனுப்புகிறார். அது அவருடைய ஜனங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணிற்று. அது அவருடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வந்தது. அது மாத்திரமா, அந்த கடல் திறந்திருந்த போது பின்பக்கத்திலே எகிப்தியர்கள் அவருடைய சேனைகளும் பிரவேசித்தது, உள்ளே நுழைந்து விட்டது. பாருங்க, கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? கர்த்தருடைய தூதனானவர், பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்த கர்த்தருடைய தூதனானவர் விலகி இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனைகளுக்கு பின்பாக போய்விட்டார். இஸ்ரவேலுடைய சேனையும் எகிப்தியரின் சேனையும் ஒன்றுக்கொன்று நெருங்காதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய மகா அற்புதம் அது! அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனம் நடந்து போகிற பொழுது, அந்த ராத்திரி வேலை நடக்கிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். ஆனால் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எகிப்தியருக்கோ அந்த மேகமானது இருளாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது அவர்களுக்கு அந்தகாரமாக இருந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களுக்கு கர்த்தர் இருளை காட்டுகிறார், இருளை வைக்கிறார்.
ஆனால் உங்களுக்கோ கர்த்தர் வெளிச்சத்தை தருகிறார். உங்களை சூழ நின்று கர்த்தர் பாதுகாக்கிறார். வேதத்திலே வாசிக்கிற பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதற்கு நடுவே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். உங்களை யாரும் நெருங்க முடியாது. எந்த ஒரு சத்துருவும் தொட முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடலை கடந்து போகிற வரைக்கும், அந்த கடலை தாண்டி மறுகரை சேருகிற வரைக்கும் அந்த 2 பக்கத்திலேயும் மதில் அசையவே இல்லை. 2 பக்கத்திலும் ஜலம் குவியலாக மதிலை போல் நின்று கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தாண்டினதுக்கு அப்புறம்தான் அந்த கடல் ஜலம் திரும்பி வந்து மூடினதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வந்த அந்த எகிப்திய ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தர் அந்த கடலை மூடி போட்டார். அந்த இவ்வளவு நேரம் மதிலை போல இருந்த ஜலம் இன்றைக்கு அது சத்துருக்களை அழிக்கிற ஜலமாக மாறியது. இன்றைக்கும் கூட அந்த ஜலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, விடியற் காலத்திலே சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எகிப்தியர்கள் அதற்கு விரோதமாக ஓடுகிற பொழுது அவர்களை கவிழ்த்து போட்டது, மூடி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, எகிப்தியர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஜலம் மதிலாக இல்லை. அவர்களை அழித்து போடத்தக்கதாக அந்த ஜலம் பலமாய் திரும்பி வந்து அவர்களை விழுங்கி போட்டது. ஜலம் எல்லாருக்கும் பாதுகாப்பை கொடுக்காது. அந்த இடத்திலே ஜலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் பாதுகாப்பாக இருந்தது, அரணாக இருந்தது. அது போலத்தான் கர்த்தர் சொல்லுகிற பொழுது, கர்த்தர் உங்களோடு இருக்கிற பொழுது பல பேர் உங்களுக்கு துணை நிற்பார்கள், பல பேர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், பல பேர் உங்களுக்கு துணை நிற்கும்படி கர்த்தருடைய சுவாபங்களை மாற்றி போடுவார். இன்றைக்கும் கூட ஜலத்தினுடைய சுவாபம் என்ன தெரியுமா? அது போகிற இடத்திலெல்லாம் பரவி விரிந்தோடுகிற இயல்பை உடையது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற பொழுது அந்த ஜலம் குவியலாகி நேராக நின்று கொண்டிருக்கிறது, மதிலாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஜலம் ஆழ்கடலில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தது. அது கொஞ்சம் கூட அசையவே இல்லை. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிற பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆர்ப்பரிப்புகளை அமர்த்தி போடுவார். கர்த்தர் இப்படி சொன்னார் பாருங்க, சமுத்திரம் கடந்து போகாதபடிக்கு அவனுடைய அலைகள் கொந்தளிக்கிற அலைகளுக்கு ஒரு எல்லைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கொந்தளிக்கிற அலைகளாக இருக்கலாம், ஆர்ப்பரிக்கிற அலைகளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற பொழுது அதில் அமைதியாகி போகும், அடங்கி போகும், அமைதியாகி உறங்கி போகும். இன்றைக்கும் கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆர்ப்பரிப்புகளை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கொந்தளிப்புகளை கர்த்தர் அடக்கி போடுவார், அமர்த்தி போடுவார். கர்த்தர் உங்களோடு இருந்து அற்புதம் செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் போகிற பொழுது வழிகளை உண்டு பண்ணினீர். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலத்தை ஆண்டவரை மதிலாக ஏற்படுத்தி கொடுத்தீர். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் போகிற பாதைகள் எல்லாம் ஒரு ஆச்சரியமான பாதைகளாய் அமையும்படிக்கு உடைய பிள்ளைகளை சரியான பாதையிலே நடத்தி செல்லும்படி நான் சொல்லியிருக்கிறேன். அடைய வேண்டிய டெஸ்டினேஷனை அடைவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படி நான் சொல்லியிருக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.